மேம் என்ன கூப்பிட்டீங்களா? கமின். மிஸ்டர் சுமித், 2-3 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 2-3 வாரமா அவங்களுடைய பசங்க வியர்டா பிஹேவ் பண்றாங்களா? பசங்க இது அவங்களோட மியூசிக் கிளாஸோட ஹோம்ஒர்க்னு சொல்றாங்களா? மேம் வியர்டா பிஹேவ் பண்ணுறாங்களா? என்ன சொல்கிறீங்க? புரியல. கண்ணாடியை பார்த்து அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறாங்களாம். உயிரில்லாத பொருட்கள் கூட பேசிட்டு இருக்காங்களாம். யாராச்சும் அவங்கள திட்டினா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சா ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்களாம். இவங்க மேல ஏதோ ஒரு மந்திரமா. பை த வே, உங்க கிளாஸ் சைடு வரும்போது அது எனக்கு என் காதுல விழுந்தது. இல்லை மேடம், அது சிம்பிள் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான், அவங்களோட பயத்தை குறைக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மந்திரம் சொல்லும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பயம்லாம் போயிடும்னு நான் நம்ப வைக்கிறேன். யாராச்சும் டிமோட்டிவேட் பண்ணா அவங்க நம்பிக்கை போயிடுது. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா மேம், நான் நம்ம ஸ்கூலோட மோட்டோவை தான் ஃபாலோ பண்றேன். பி பிரேவ். மிஸ்டர் சுமித், இந்த சைக்காலஜியை நீங்க எங்கேயாவது கத்துக்கிட்டீங்களா? இத பிராக்டிஸ் பண்ற ஸ்கூல்ஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நோ மேடம், இது என்னோட பர்சனல் இன்வென்ஷன். என்னோட லைஃப்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இது. மிஸ்டர் சுமித், என்னோட பசங்கள்லாம் ஒன்றும் மிருகங்க கிடையாது. நீங்க இவங்க மேல உங்களுடைய சைக்காலஜிக்கல் இன்வென்ஷனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. நாங்க உங்களை ஹையர் பண்ணதே மியூசிக் சொல்லித்தர மட்டும்தான். என் ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க அதை மட்டும் பண்ணா போதும். மேம் ஐம் சாரி, ஆனா இறந்த மனுஷங்க கிட்ட மியூசிக்கை கிரியேட் பண்ண முடியாதா? முதல்ல நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, அவங்க ட்ரீமோட பேச்சை அவங்க எப்படி கேட்கணும், எப்படி அதை பாதுகாக்கணும், அதுக்காக என்னென்ன பண்ணணும், அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும். மேம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணாலும் இட் வில் பி ஜஸ்ட் பியூர் அண்ட் டிவைனாக இருக்கும். மியூசிக்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும். சாரி மேடம், நான் உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அங்கே எழுதி வச்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர் சுமித், இந்த ஜெனரேஷனோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டீச்சர்ஸ் மூவிஸை பார்த்து நல்லா கெட்டு போறாங்க. அவங்களே தாரே ஜமீன் பர்ல இருக்கிற அமீர் கான்னு நினைச்சுக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. அதனால நான் உங்ககிட்ட என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, ஹீரோ ஆக நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பதிலா ஒரு நல்ல மியூசிக் டீச்சரா இருங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்.